தொகுதியில ஜெயிச்சிருக்கீங்க. உங்க நண்பர் விஜயும் 2 தொகுதியில ஜெயிச்சிருக்காரு. இந்த ஃபீல் எப்படி இருக்கும்? எப்படி சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல நீங்க சொல்லுங்க, உங்க கருத்து மனநிலை என்ன இருக்கு? பிரதமரே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு சார். மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு வெற்றி. 2 தொகுதியில போட்டு வெற்றி பெறதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் பலமுறை மாதிரி முதல்ல போட்டிருக்கேன். இப்பயும் நான் வழக்கம் போடுற மாதிரி 2 தொகுதியும் போட்டிருக்கேன். மக்கள் எங்களுடைய தேசிய ஜன கூட்டணி ஆட்சி என்டிஏ அரசானது 5 ஆண்டுகள், கடந்த 5 ஆண்டுகள் முழுமையான ஒரு நல்ல ஆட்சியை, மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுத்தது. மக்களுக்கான திட்டங்களை சிறந்த முறையில் கொண்டு வந்து செயல்படுத்தியது. இளைஞர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள், குறிப்பாக முதியோர், பெண்களுக்கான உதவித்தொகை இந்த அரசு கொண்டு வந்தது. வீடு கட்டுகின்ற திட்டத்தில் நிதியை உயர்த்தி கொடுத்தது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திய விதம், மேலும் சமுதாய மக்களுக்காக பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இது மாதிரி பல திட்டங்களை எல்லாம் இந்த அரசு கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பாக செயல்படுத்தியது. அதற்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற நிலையில் மக்கள், நம்முடைய புதுச்சேரி மாநில வாக்காளர் பெருமக்கள் மகிழ்ச்சியோடு வாக்களித்திருக்கின்றார்கள். அதுதான் இந்த வெற்றி. 2 தொகுதியிலும் வெற்றி. மேலும் என்டிஏ அரசு அமைக்கின்ற அளவிற்கு தேவையான பெருமனை பெறுகின்ற அளவிற்கு வெற்றி அளித்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பாரத பிரதமர் வருகை வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மாண்பு உள்துறை அமைச்சர்கள்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று டெல்லியில சென்று மாநில கேட்டுக்கொண்டே இருப்போம். கேட்டுக்கொண்டே மாநில அந்தஸ்து சம்பந்தமாக எப்பொழுதும் எங்களுடைய கட்சி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கும். இந்த அரசும் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கும். புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக மாநில அந்தஸ்து மிக அவசியமான ஒன்று. அதை எப்பொழுதும் எங்களுடைய அரசு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. உங்க இளைய நண்பர் வந்து தமிழகத்துல முதலமைச்சராக ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏதாவது வாழ்த்து சொல்லியிருக்கீங்க? வாழ்த்துக்கள். நல்ல சிறப்பாக பணியாற்ற வேண்டும். தமிழக மக்களுக்கு நம்முடைய தமிழக மக்களுக்கு சிறந்த முறையில் பணியாற்றி எல்லோரும் பாராட்டுகின்ற நிலை அவருடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.